ஷமீன் டைரக்ஷன்ல பேபி ஷூ ப்ரொடக்ஷன்ல எஸ்தர் நான் அவனுக்காக ஏதாவது செய்யணும் இல்லம்மா. கௌரவ் பிரணவ் அப்படின்னு பல புதுமுகங்கள் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க மின்மினி திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போறோம். இது வுமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. தன்னுடைய நண்பனுடைய கனவுக்காக ஹீரோ ஹீரோயின் போகக்கூடிய ஒரு ஜேர்னி. அவங்க ஹிமாலயாஸ்ல போறாங்க. ஹிமாலயாஸ்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த கதை பேசுது. ஹிமாலயாஸ்க்கு ஹீரோயின் போகிறப்போ நைட்டு ஒரு டென்ட்ல ஸ்டே பண்றாங்க. அங்க நிறைய டிராவலர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு டிராவலர் ஒருத்தர் இந்த ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறாரு. அப்போ ஹீரோயின் யாரையுமே டிபெண்ட் பண்ணாம அவங்களே சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் டிராவலர், அந்த ஹராஸ் பண்ண ஆளுடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட வந்து நீ பண்ற தப்புனால அந்த பொண்ணு என்ன இருந்தாலும் தப்பா நினைக்கும் அப்படிங்கிற ஒரு டயலாக் பேசுறாங்க. இந்த டயலாக்கை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஆண் செய்யற தவறு கூட இருக்கிற பெண்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் மறைமுகமா சொல்லியிருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஒரு கிரியேட்டருடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, மக்கள் மனசுல எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்தையும் கொண்டு போய் விதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்துல ஹலிதா ஷமீன் அவர்கள் ரியாலிட்டி பேஸ்ட்ல படத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஒரு படம் சொல்லும் அந்த படத்தை எடுத்தவங்க படைப்பாளியா இல்ல வியாபாரியான்னு. இந்த படத்துல அப்ஜெக்டிஃபிகேஷன் இல்லாதனால அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. படத்தோடைய கதை ஊட்டி ஹிமாலயாஸ் இந்த 2 இடத்துல நடக்குது. அந்த நிலத்திற்கு ஏற்ற நிறமுடைய மக்களை இந்த படத்துல கதாபாத்திரமா சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல எல்லா நிறமுடைய மக்களுமே இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த நிறம் வந்து உயர்ந்த நிறம், இந்த நிறம் தாழ்ந்த நிறம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே இந்த படத்துல காட்டாதனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஒரு அக்கா வீட்டை விட்டு வெளியே போறாங்க, ஏதோ ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்னா கூட தம்பியை துணைக்கி அனுப்புற சொசைட்டியா முதல்ல நம்ம இருந்தோம். அதே மாதிரி முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மென் அப்படிங்கிறவங்க தான் வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா இப்போ உமன்ஸ் எல்லாருமே வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துலையும் நிறைய உமன் டிராவலர்ஸை காட்டியிருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஹலிதா ஷமீன் அவர்கள் மென்னோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கதை அப்படியே போகுது. அந்த ஒரு இடத்துல டக்குன்னு மென்னோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உமனோடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு அந்த கதையை ஷிஃப்ட் பண்ண விதம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் உமனோடைய பெர்ஸ்பெக்டிவ்லயே அந்த கதை வந்து அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கு. உமன்ஸுக்கு தேவையான ஸ்பேஸை இந்த படத்துல கொடுத்துருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் மின்மினி மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 5 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலா மாறுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.